வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதத்தினுடைய 6, 7, 8, 9 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது பெற்றவர் யார்? ஓகேங்களா? 2025ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்முக சுந்தரம், அதாவது முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்கள் தான் வந்துட்டு இந்த ஔவையார் விருதை வந்து பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த விருது ஃபஸ்ட்டு எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், அறிவியல், பண்பாடு, மொழி, கலாச்சாரம், பத்திரிகை போன்ற விஷயங்களை ஏதாவது ஒரு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த ஔவையார் விருது என்பது என்ன பண்ணுவாங்க, வழங்குவாங்க. இவர் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணைவேந்தராக இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த விருது பார்த்திங்க அப்படின்னா 2012 முதல் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. 2012 முதல் வந்து என்ன பண்ணப்பட்டு வருகிறது, கொடுக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுக்கப்படும் போது இந்த 2012 ஃபஸ்ட்டு யார் வாங்கினா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஔவையார் விருதை முதலாக பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? ஒய்ஜி பார்த்தசாரதி. யார் அப்படின்னா ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் தான் முதல் முறையாக ஔவையார் விருதை பெற்றாங்க. இந்த விருது எப்போ இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2012 அப்படின்றதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.50 1.5 லட்சம் ரூபா, 1.50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்குது. சில சமயங்கள் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா இது எந்த இதில் டிபார்ட்மெண்ட் மூலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அதன் கீழே தான் வந்து இது வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அமைச்சராக இருக்கிறவர் யார் அப்படின்னா பி. கீதா சீவன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது அழகு மீனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியினுடைய ஆட்சியராக இவங்க சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். மற்றும் வந்து கலைச்செல்வி மோகன் அப்படின்ற காஞ்சிபுரம் ஆட்சியருக்கும் வந்து வழங்கப்படுகிறது. அதாவது வந்து இந்த மாநில பெண் குழந்தைகளினுடைய நலன்களில் இப்போ அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஆட்சியர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ 2025 பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது கா. சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து காட்டு மன்னார் கோயிலை வந்து சார்ந்தவர்கள். ஓகேங்களா? இவருக்கு எந்த இடத்தை சார்ந்தவங்க அப்படின்னா காட்டு மன்னார் கோயிலை வந்து சார்ந்தவர்கள். இது மிக முக்கியமான கொஸ்டின். ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? யசோதா சண்முக சுந்தரம். எந்த ஆண்டு முதல் இந்த ஔவையார் விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது? 2012. முதல் ஔவையார் விருதை பெற்றவர் யார்? ஒய்ஜி பார்த்தசாரதி. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. 1.5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியினுடைய கணக்குகளை, சமூக ஊடக கணக்குகளை எத்தனை பெண்களிடம் ஒப்படைத்தார்? ஓகேங்களா? பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து மார்ச் 8 என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஓகேங்களா? பெண்கள் தினம். ஓகேங்களா? மார்ச் 8 என்பது பெண்கள் தினம் என்பது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த தினத்தில் என்ன பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூக ஊடக கணக்கு இருக்கும் இல்லையா? ஸோ ட்விட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எக்ஸ் தளம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து அந்த ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு 6 பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிர்வகிப்பதற்கு அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக கொடுத்தாரு மார்ச் 8ஆம் தேதி. அது யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை பேர்கள் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். 6 நபர்கள். அந்த 6 நபர்கள் யார் அப்படின்னா கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம். வைஷாலி ரமேஷ் பாபு அவர்கள். இவர் வந்து யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவங்க தான். ஓகேங்களா? செஸ்ஸில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது டெல்லியை சேர்ந்த அஞ்சலி அகர்வால் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க, வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலந்தாவை சார்ந்த அனிதா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. புவனேஸ்வரை சேர்ந்த எலினா மிஸ்ரா இவங்க யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ராஜஸ்தானை சார்ந்த அஜய்தா ஷா பிராண்டியர் மார்க்கெட்ஸ் அப்படின்ற நிறுவன தலைமை செயலதிகாரி சிஇஓவாக இருக்கிறாங்க. ஷில்பி சோனி இஸ்ரோவினுடைய விஞ்ஞானியாக இருக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இந்த 6 நபர்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய
சமூக ஊடக கணக்குகளை நிர்வகிப்பதற்கு, அந்த ஒரு நாளில் நிர்வகிப்பதற்கு கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது 6 பெண் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு வினாவாக இருக்குது. 3வது, பார்படாஸ் நாட்டினுடைய உயரிய தேசிய விருதை சமீபத்தில் பெற்ற பிரதமர் யார்? பார்படாஸ் என்ற நாட்டினுடைய உயரிய தேசிய விருதை சமீபத்தில் பெற்ற நபர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதாக வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. ஸோ இந்த பார்படாஸ் அப்படின்ற நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் வந்து கிட்டத்தட்ட 1966 நட்புறவு என்பது இருக்குது. ஓகேங்களா. 1966 நட்புறவுகள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே சார், இவர் எதற்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த விருது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டுச்சு இல்லையா, 2011, 19 21 2.5-3 வருடங்களுக்கு கொரோனா இருந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களினுடைய இந்த தலைமைத்துவம், வியூக தலைமைத்துவம் மற்றும் மதிப்புமிக்க உதவியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில், இந்த காலத்தில் பிரதமர் மோடியினுடைய உதவியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த தடுப்பூசிகள்லாம் உலகளவில் நிறைய நாடுகளுக்கு இலவசமாக இந்தியாவின் சார்பில் அளிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த கொரோனா தொற்றை நம்மளால் வெல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த விருது, பார்படாஸ் அப்படின்ற நாட்டினுடைய விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது பிரதமர் மோடி டைரெக்டாக கலந்துக்கிட்டாரா என்றால் இல்லை. அவரினுடைய சார்பில் மத்திய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறையினுடைய இணையமைச்சராக இருக்க பப்ரிதா மார்கரிட்டா அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்கள். ஓகேங்களா. இவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு. இவர் பெற்றுக்கொண்டார் பிரதமர் மோடி அவர்களினுடைய சார்பில். யாருக்கு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் மோடி. யார் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சரை போடணும். ஓகேங்களா. பபித்ரா மார்கரிட்டா, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. 4வது கொஸ்டின், CISF 56வது தொடக்க தின விழா எங்கு நடைபெற்றது? CIF என்பது 56வது தொடக்க தின விழா என்பது சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா. இப்பொழுது CISF இயக்குனர் ஜெனரல் ராஜ்விந்த் சிங் பற்றி இதில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம். இதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1969 தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா நியூ டெல்லி. ஓகேங்களா. இதனுடைய விழா தான் வந்துட்டு 56வது தொடக்க தின விழா என்பது கொண்டாடுறது. இதில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா. மேலும் வந்து அந்த விழாவில் ராஜாதித்ய சோழன் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பயிற்சி மையம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. தக்கோலம் அப்படின்ற அரக்கோணமில் இருக்குது. ஓகேங்களா. அங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இதையும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. 5வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2025 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது பெற்றவர் யார்? 2025 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது. 2025 அப்படின்னா 25ஆம் ஆண்டிற்கான விருது கிடையாது, 25ஆம் ஆண்டு வழங்கப்படுகிறது. ஆனால் வந்து எந்த ஆண்டிற்கான விருது அப்படின்னா 2023. ஓகேங்களா. 23வது விருது இப்போ தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு இதழியலுக்கான விருதாக இருக்கிறது. அதாவது இதழியல் துறை. ஓகேங்களா. அதில் வந்து இதழியல் துறையின் மூலமாக சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்பு நிலை மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரக்கூடிய சிறந்த இதழாளர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது. 2023 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் கோபால் அவர்களுக்கும் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் 2 பேர்த்துக்குமே வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆர் கோபால், சுகிதா சாரங்கராஜ் 2 பேருக்கும் வந்து 23ஆம் ஆண்டிற்கான விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தொகை 5 லட்சம். ஓகேங்களா. ஸோ மீது இதற்கு முன்னாடி இருக்க 2 ஆண்டுகளும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 2021 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சண்முகநாதன். ஓகேங்களா. யார்? சண்முகநாதன், சண்முகநாதன். 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா VN சாமி. யார்? VN சாமி. இவங்களுக்கு தான் வந்து இதழியல் துறைக்கான விருது என்பது வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. 6வது கொஸ்டின்,
2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது இது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? ஓகேங்களா, மொழிபெயர்ப்பு விருது என்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? இது வந்து தமிழுக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பு விருது என்பது 21 மொழிகளில் எந்த மொழிகளுக்கு வேணால் வழங்கப்படும். ஓகேங்களா, 21 மொழிகளுக்கு எந்த மொழிகளுக்கு வேணால் வழங்கப்படும். நம்ம பார்க்குறது தமிழில் இருக்கக்கூடிய இது. ஓகேங்களா, தமிழில் பா. விமலா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் ஒரு தமிழ் உதவி பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு வரக்கூடிய சவேரியா அப்படின்ற ஒரு கல்லூரியில், கன்னியாகுமரியில் இருக்க கல்லூரியில் இவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு தான் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தொகை 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, எந்த நூலுக்காக சார் அப்படின்னா, எனது ஆண்கள் அப்படின்ற ஒரு நூலிற்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ வந்துட்டு இந்த எண்டே ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நளினி ஜமீலா மலையாளத்தில் எழுதுனது. இவங்க வந்து எனது ஆண்கள் அப்படின்ற நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதற்கான விருதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது கல்வி புலத்தில் இருந்து இலக்கிய மொழிபெயர்ப்பிற்கு இந்த விருதுகள் என்பது வழங்கப்படுகிறது. சிறந்த படைப்புகளை கண்டுபிடிச்சி அதை வந்து மொழிபெயர்ப்பு சேர்வுகளுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. 7வது கொஸ்டின், இது முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் எத்தனை மாவட்டங்களில் மகளிருக்கான புதிய தோழி அப்படின்ற விடுதிகள் அமைய இருக்குது? ஓகேங்களா, எத்தனை புதிய தோழி விடுதிகள் அப்படின்றது அமைய இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் இந்த தோழி விடுதி அப்படின்றது அமைக்கப்பட இருக்கிறது. மெயினாக இது யாருக்காக அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களினுடைய பாதுகாப்பிற்காக தங்கக்கூடிய ஒரு விடுதி வசதி. ஓகேங்களா, ஸோ வெளியூர்களுக்கு நிறையா பெண்கள் என்னது ஒர்க்குக்கு வந்து போவாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த தங்குமிடம் என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவர்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பு கருதியும் வந்து தமிழக அரசினுடைய சார்பில் முதல் கட்டமாக ஒரு 9 மாவட்டங்களில் இந்த மகளிருக்காக ஒரு புதிய தோழி விடுதிகள் அப்படின்ற பெயரில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, எங்கெங்கே அப்படின்னு பாருங்கள். காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் போன்ற பகுதிகளில் 72 கோடி செலவில் கிட்டத்தட்ட 700 படுக்கை வசதிகள் அதில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. 72 கோடி செலவில் 700 படுக்கைகள் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரமும் வந்துட்டு பாதுகாவலர் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, செக்யூரிட்டி 24 மணி நேரமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோமெட்ரிக் வசதி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த இதில் சொல்கிறாங்க. மேலும் வந்து தமிழக அரசின் சார்பில் எனக்கு நிறையா பேப்பரில் இருக்குது, அதில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகேங்களா, அடுத்தது மகளிருக்கான இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் 100 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிருக்கான இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் அப்படின்றது 100 பயனாளிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, பல்வேறு கடன்களை பெற மகளிருக்கு வந்து முன்னுரிமையும் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பாக 50 மின் ஆட்டோக்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பாக 100 பிங்க் ஆட்டோக்கள், தொழிலாளர் நலத்துறை சார்பாக ஒரு 100 ஆட்டோக்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுயதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகள் என்பது வழங்கப்பட்டுச்சு. 25 கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி பொருள்களை வந்து எடுத்து செல்லக்கூடிய வகையில் இது வந்து பண்ணுச்சு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் என்னது பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை என்பது தரப்பட்டது. இதோட பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் பெண்களுக்கு முதல் முறையாக வாக்குரிமை தரப்பட்டது. உங்களுக்கு வந்து நான் சில சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் போடுங்க. தமிழக அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் நான் சொல்கிறேன், அதனுடைய ஆண்டு மற்றும் எந்த டேட்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு எக்ஸாக்டாக நீங்கள் போடுங்க. அதிலேருந்து இப்போ நடைபெறக்கூடிய எல்லா தேர்வுலையுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கட்டாயமாக அதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, ஓகே. கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்காது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, என்னென்ன திட்டம் நான் சொல்கிறேன். புதுமை பெண் திட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றது போடுங்க. எந்த மாதம்னு போடணும். அது எது தொடர்பானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஓகேங்களா, ஸோ 2வது விடியல் பயண திட்டம் அப்படின்றது எது தொடர்பான திட்டம், எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றது நீங்கள் போடுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எது தொடர்பானது அப்படின்றது போடுங்க. 4வது மக்களை தேடி மருத்துவம், இதை வந்து போடுங்க. 5வது காலை உணவு திட்டம். ஓகேங்களா, ஸோ அந்த 5 திட்டங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சர்ச் பண்ணி போட போகிறீங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.
ஏவுகணை தாக்குதலை தாங்கும் காங்கிரீட் போல் உருவாக்கிய காங்கிரீட் பேனல் அப்படின்ற உருவாக்கிய நிறுவனம் எது? இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பேனல் மாதிரி இந்த மாதிரி உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னா நம்மளுடைய சென்னை ஐஐடி தான் வந்து இதை உருவாக்கி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது நாட்டினுடைய முக்கியமான உள்கட்டமைப்பு பாதுகாப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இராணுவ பதுங்கு குழிகள், அணுசக்தி கட்டடங்கள், பாலங்கள், ஓடுபாதைகள் போன்ற இடங்களை இதை பொறுத்து இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. இதை யார்? சென்னை ஐஐடியில் அழகப்பன், பொன்னழகு, ரூபுன் நபித்தார் இவங்களுடைய டீம் தான் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அழகப்பன், பொன்னழகு, ரூப் உன் நபித்தார் அப்படிங்களுடைய டீம் தான் வந்து இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்து முடித்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஓகே. 9வது கொஸ்டின். அமெரிக்க பொருள்களுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு டேஸிலிருந்து அமெரிக்காவும் பரஸ்பரம் அதிக வரி விதிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 முதல். ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தாலே அமெரிக்க பொருளுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடைய பொருள்களுக்கு அந்த நாட்டிலே அதிகமாக வரி விதிக்க போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபராக உரை வந்து நிகழ்த்தியிருக்கிறார். ஓகேங்களா? ஜனவரி மாதம் பதவியேற்றார், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து உரை இத்தனை ஆண்டுகளில் நிகழ்த்தினதிலே மிக நீளமான உரை அப்படின்னா எது அப்படின்னா இந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு உரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வரி வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. மத்திய அரசினுடைய புள்ளியியல் துறையால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில வாரியாக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? 5 ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மத்திய புள்ளியியல் துறையினுடைய சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில வாரியாக பொருளாதார கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படுகிறது. ஸோ 8வது பொருளாதார கணக்கு அப்படின்றது ஏப்ரல் மாதம் வந்து தொடங்கி டிசம்பர் வரை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இது தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஒரு மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அனைத்து கட்சி கூட்டம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இந்த மக்களவையினுடைய தொகுதி மறுசீராய்வு, அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் இந்த எம்பி இருக்கிறாங்க இல்லையா, மக்களவை உறுப்பினர்கள், ஸோ இவர்களினுடைய எண்ணிக்கையை வந்து மக்களவை அடிப்படையில் டிசைட் பண்ணணும், மக்கள் தொகை அடிப்படையில் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெகுவாக பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கம்பேர் பண்ணும்போது அவர்கள் வந்து என்னது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 லட்சத்திற்கு ஒரு எம்பி தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் ஆனால் வந்து 10 லட்சத்திற்கு ஒரு எம்பி அப்படின்ற கான்செப்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இதை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 25 லட்சம் அப்படின்னா ஆல்ரெடி உத்தரப்பிரதேசம் தான் வந்து அதிக அளவில் எம்பிகளை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். ஸோ இப்போ ஒரு வேளை வந்து 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் எம்பிகளினுடைய எண்ணிக்கை தற்போதைய எம்பிகளை விட 3 மடங்கு என்ன ஆகும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை ஒரு வேளை வந்துட்டு ஒன்று இந்த கிரிட்டீரியா வந்து கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா சரி 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருந்தால் போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படின்றது இருக்குது. அப்போ 25 லட்சம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், இப்போ 39 எம்பிலேருந்து இன்னுமே குறையும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மறுசீராய்வு செய்யத்தான் இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு இருக்குது, ஜஸ்ட்டு வாசிச்சுக்கலாம். 50 கட்சிகள், அமைப்புகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காகவும் போராட்டத்தை முன்னெடுக்க இந்த தென்னக மாநிலத்தினுடைய எம்பிக்கள் கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னது, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது பிஜேபி இல்லாத மாநிலங்கள் பிரதிநிதித்துவமான 7.8 எந்த வித மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு மேலும் 30 ஆண்டுகளுக்கு பழைய நடைமுறையை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம 71 கணக்கெடுப்பின்படியே தான் இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட விமானிகளுக்கான அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை வந்து சோதனை செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய லோக்கல் டெக்னாலஜி உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் விமானிகளுக்கு யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா விமானிகளுக்கான அதிநவீன உயிர்காக்கக்கூடிய அமைப்பு முறை என்பது ஒரு சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அது OBOGS அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம். அதாவது வந்து என்ன விஷயம் அப்படின்னா
சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு அவற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய திறன். ஓகேங்களா. ஸோ நம்ம பயணம் செஞ்சு கொண்டிருக்கும்போது ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு சம்திங் ஏதாவது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த அமைப்பின் மூலமாக அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம சுவாசிக்கலாம் மற்றும் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆக்சிஜனினுடைய பிரச்சனைகளை சரிப்படுத்தக்கூடிய திறனும் கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது எங்கே சோதனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேஜஸ் இலகுரக போர் விமானம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 50,000 அடி உயரத்தில் இது வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதை யார் சார் பண்ணியிருக்கிறா அப்படின்னா எல்என்டி நிறுவனமும் நம்ம டிஆர்டிஓ இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. டிஆர்டிஓ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யார் ஹெட்டு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, ஒன்றிய அமைச்சரவை சில விஷயங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கேதார்நாத் கோயில் உத்தரகாண்ட் சோன் பிரயாக் முதல் ருத்ரபிரயாக் வரை வந்து 11,968 அடி உயரம் 12.9 கிலோமீட்டர் கேபிள் கார் வசதி வந்து போடுவதற்காக என்னது ஒன்றிய அமைச்சரவை வந்து ஒப்புதல் என்பது அளிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 4,081 கோடி செலவில். ஓகேங்களா. 4,081 கோடி செலவில். ஓகேங்களா. 12.9 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவிற்கு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 நிமிஷம். ஓகேங்களா. 36 மினிட்ஸ் வந்து நார்மலாக இந்த கோவிலுக்கு போகக்கூடிய தூரம் என்பது இருக்கும். இதன் மூலமாக இந்த கேபிள் கார் மூலமாக போகிறனால அது 9 நிமிடமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய இது வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னா ட்ரை கேபிள் கோண்டோலா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ட்ரை கேபிள் கோண்டோலா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ஏப்ரல் டு நவம்பர் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் அப்படின்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா இந்த மலையேற முடியாத பக்தர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர்களுக்காக இது செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அப்படின்றது அதிகமாக ஆகும். இதன் மூலமாக வேலை வாய்ப்பும் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேங்களா. இதில் ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,800 பயணிகள் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிள் கார் வசதியில் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் ட்ராவல் ஆக முடியும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 1,800 நபர்கள் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18,000 பேர் வந்து இதில் பார்வை வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் தற்போது அளிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஹேம்குந்த் சாஹிப் குருத்வாரா 15,000 அடி சமோலி உத்தரகாண்ட் 12.4 கிலோமீட்டர். இந்த இடத்துலையுமே இது அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் தேசிய கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கும் வந்து என்னது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3,880 கோடியில் மலிவு விலை கால்நடை மருந்துகள் கொடுக்கப்பட இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பிரத்யேக மையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னா சோழிங்கநல்லூர், சென்னையில் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் நிறுவனம் சார்பில் மேம்பாட்டு உற்பத்தி தளங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதியில் 1,00,000 சதுர அடி பரப்பளவில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. பெருசாக இல்லை. ரிசர்வ் வங்கியினுடைய புதிய செயல் இயக்குனராக நியமனம் யார் சார் இப்போ செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா டாக்டர் அஜித் ரத்னாகர் ஜோஷி அப்படின்றவர். இவர் புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண் துறை முதன்மை ஆலோசகராக இதற்கு முன்னாடி பணியாற்றியவர் தான். ஸோ இவர் வந்து புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கா. உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இந்த செயல் இயக்குனர் பெருசாக கேட்க மாட்டாங்க. இந்த ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் யார் அப்படின்றத கேட்பாங்க. யார் வந்து தற்போதைய ஆர்பிஐனுடைய கவர்னர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே. 7 மாநில முதல்வர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்பு கடிதம். நம்ம அந்த மேலே பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டம். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. சரத்கமல் அவர் வந்து ஓய்வு. இவர் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் டென்னிஸ் வீரர். 1999 அறிமுகமானவர். ஸோ இது வந்து 7 காமன்வெல்த் தங்கம் வாங்கியிருக்கிறாரு. 2 ஆசிய வெண்கலம் வாங்கியிருக்காரு. விண்கலம் அப்படின்றது வெண்கலம் அப்படின்றத மாற்றிக்கங்க. ஓகேங்களா. ஒரு 5 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார். இவர் தற்பொழுது ஓய்வு அறிவித்திருக்கிறார். சுனில் சேத்ரி நம்மளுக்கு தெரியும் இந்தியாவிற்காக அதிக கோல்களை அடித்த வீரர் ஃபுட்பாலில். ஓகேங்களா. அப்படின்னு யார் அப்படின்னா சுனில் சேத்ரி. சர்வதேச அளவில் அந்த டாப் 10க்குள்ளே இருக்கிறவர் யார் அப்படின்னாலும் சுனில் சேத்ரி தான். ஓகேங்களா. இவர் ஓய்வு அறிவிச்சிருந்தார். தற்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஓய்வு முடிவை திரும்ப பெறுவதாக இவர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. கடந்த ஜூன் மாதம் தான் இவர் ஓய்வு பெறப்போவதாக சொல்லியிருந்தார். நம்ம அதையுமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா. தற்பொழுது திரும்ப வந்து ஓய்வை திரும்ப பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டீவ் ஸ்மித் ஓய்வு. ஓகேங்களா. ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன் தான் ஸ்டீவ் ஸ்மித்து. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேருந்து விலகுவதாக அவர் அறிவிப்பு செஞ்சுருக்கிறார். 2010 அறிமுகமானார். ஓகேங்களா. ஓகே. உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் மாண்டினிக்ரோவில் நடைபெறுது. அண்டர் 20
பிரணவ் வெங்கடேஷ் இந்தியாவை சார்ந்தவர் சாம்பியன் பட்டத்தை வெற்றிருக்கிறார். பார்த்தீங்களா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா இந்தியா வந்து சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. 2008 அபிஜித் குப்தா அப்படின்றவங்க இந்த பிரிவில் வாங்கினாங்க. மகளிர் பிரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனாக்ஷிக் மான் ரஷ்யாவை சார்ந்தவங்க சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது சில முக்கியமான தினங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஜன் ஔஷதி திவாஸ் என்பது மார்ச் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஜன் ஔஷதி திவாஸ் என்பது மார்ச் 7 அப்படின்ற இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இந்திய அரசினுடைய மலிவான விலையில் தரமான பொருட்களை விற்பதற்காக இந்திய அரசு வந்து ஒரு மருந்தகம் மாதிரி அமைச்சாங்க. ஸோ அதுதான். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து 2008 இருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து 2014 மோடி அவர்கள் வந்துட்டு இந்த பதவி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கடைகள் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 80 கடைகள் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு, மருந்து கடைகள். ஓகேங்களா, ஸோ தற்போது பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 15,000த்திற்கு மேற்பட்ட மருந்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து என்ன அப்படின்னா 20% 60% இல்லை 70% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, மலிவு விலையில் மருந்தகம். ஓகேங்களா, தீம் என்ன அப்படின்னா தாம்கும் தவாய் உட்டம் அப்படின்றது கருப்பொருளாக இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த மக்கள் மருந்தகம் ஜன் ஔஷதி திவாஸ் அப்படின்றது எப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 2008 தமிழ்நாட்டில் எப்போ அப்படின்னா 2016 நவம்பர் 2 2016 நவம்பர் 2. ஓகேங்களா, சரி ஓகே. அனைத்துலக பெண்கள் தினம் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஓகேங்களா, இது குறித்த அவார்ட்ஸில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மிக மிக ஒரு முக்கியமான தினம். கட்டாயமாக கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, இது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலின மற்றும் வன்முறைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது மெயினாக. ஓகேங்களா, ஆனால் அதே மாதிரி வந்து பாலின சமத்துவம் வந்து ஏற்படணும். ஓகேங்களா, ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் வந்து அனைத்து துறைகளில் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், வேலையில் சமத்துவமாக இருக்கட்டும், சம்பளத்தில் சமத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள் பதவிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சமத்துவமாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் பாலியல் ரீதியான சில விஷயங்களுக்கான அடக்குமுறைகளுக்கு எதிரான சில விஷயங்களையும் கொண்டு வரணும். எல்லாத்தையும் முன்னிறுத்தி தான் இந்த தினம் என்பது என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, கருப்பொருள் என்னென்னா அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோட இந்த 4 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்பது நிறைவடைகிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம மற்றும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ.